செம்ம எம்மியாக இருக்குங்க. யூஸ்வலாக சாப்பிட்ற ஹல்வா விட இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷெஃப்ஸ் கிச்சன். ஸோ இன்னைக்கு ரெசிபி அகெயின் ஃபெஸ்டிவல் சீசனுங்கிறதுனால ஒரு சூப்பரான ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய ஹல்வா நம்மளோட ஷெஃப்ஸ் கிச்சன் சேனலில் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு கூட ஒரு ஹெல்த்தியான சூப்பரான டேஸ்டியான ஒரு ஹல்வா தான் பண்ண போகிறேன். அதுவும் நம்ம அரசாணிக்கால பண்ண போகிறேன். ஏற்கனவே பூசணிக்கால நம்ம ஹல்வா பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் சிமிலர் ப்ராசஸ் தாங்க. பட் இதில் என்னென்னா ஆல்ரெடியே இதுக்கு ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குது. ஸோ அதனால அதுக்கு தகுந்த மாதிரியான டேஸ்ட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணி பண்ண போகிறோம். கேள்விப்பட்ட உண்மையா பொய்யான்னு தெரியாது. இந்த அரசாணிக்கா தான் காய்களுக்கெல்லாம் கிங் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அதுக்கு பேர் அரசாணிக்காவா. உண்மையா பொய்யாங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வாங்க நம்ம குயிக்காக குக்கிங் பண்ண போகிறோம். இந்த எல்லோ பம்கின் ஹல்வாக்கு நான் வந்து ஒரு 400 கிராம்ஸ் அரசாணிக்காய் எடுத்திருக்கேன். இது நல்லா சிறுவி வச்சிருக்கேன். அதை வந்து இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா வேக வைக்க போறேன். சிறுவினாதான் அது கொஞ்சம் இந்த ஹல்வா வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதை நம்ம இப்போ குக் பண்ண போறோம். ஸோ இது நல்லா பச்சை வாசம் போகணுங்க. ஸோ அதுவே கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக தான் இருக்கும். அதனால நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. ஃப்ளேமை வந்து லோவாக வச்சுட்டு ஒரு லிட்டு போட்டுட்டு வேக வச்சிங்கன்னா அதுவே குக் ஆயிடும். ஸோ இந்த அரசாணிக்காயில் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள். பூசணிக்காயில் என்னெல்லாம் இருக்கோ அது இதுலேயும் இருக்குது. ஆனால் இதில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தீனா சொன்னோம். ஸோ இதில் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலாகவே நம்ம ஸ்வீட்ஸ் பண்ணும்போது சால்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இதுக்கும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே குக் பண்ணிடலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ நல்லா குக் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதுக்குள்ளே சுகர் ஆட் பண்ணுவோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் ஏற்கனவே கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் இருக்கும். அதனால் நிறைய சுகர் போட்டோம்னா திகட்டிடும். ஸோ நம்ம எவ்வளோ அரசாணிக்காய் யூஸ் பண்ணுறோமோ அதில் ஹாஃப் குவான்டிட்டி போட்டிங்கனாலே போதுமானது. சுகர் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அதில் ஒரு ஹாஃப் குவான்டிட்டி சுகர் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த சர்க்கரையும் நல்லா பச்சை வாசம் போகணும். அது வரைக்கும் அப்படியே ஓப்பன் பண்ணி குக் பண்ணிடலாம். மூடி வைக்க வேண்டாம். ஸோ இதில் இப்போ சர்க்கரையோட பச்சை வாசம் போயிடுச்சுங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏற்கனவே ஏலக்காயும் ஜாதிக்காயும் பொடி பண்ணி அந்த பவுடர் நான் வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் இதில் ஆட் பண்ணுறேன். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. ஸோ குழந்தைங்களுக்கு அடிக்கடி சமைச்சு கொடுக்கலாம். நீங்களும் செஞ்சு சாப்பிடலாம். ஏன்னா பொரியல் எல்லாம் வச்சா நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் சமைச்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இதில் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றிருக்கேன். ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கலர் தேவையில்லை. ஸோ பூசணிக்காய் அல்வானா நம்ம யூஸ்வலாக கொஞ்சம் கலர் ஆட் பண்ணுவோம். இது ஏற்கனவே அதோட நேச்சுரல் கலரு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால் நம்ம கலர்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இது அப்படியே குக் ஆகிட்டே இருக்கட்டும். நான் என்ன பண்ணுறேன், திராட்சை முந்திரி நெய்யில் வறுத்து வைக்க போகிறேன். அதை இதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி மிக்ஸ் பண்ணால் சூப்பரான அரசாணிக்காய் ஹல்வா ரெடி ஆகிடும். சூப்பரான அரசாணிக்காய் ஹல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் அதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறேன்.
யம்மியான அரசாணிக்கா ஹல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ். டெஃபினட்டாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். செம்ம யம்மியாக இருக்குங்க. யூஸ்வலாக சாப்பிட்ற ஹல்வா விட இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கரெக்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மறுபடியும் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Jeevita signing off. Keep watching. Happy cooking.